ஷே பெஸ்டோ பிரமா 2 பேரும் கணக்கு. பூமியில் அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணவன ஒரு பிட்டு கூட விட மாட்டார். புழு பூச்சி வரைக்கும் தப்பு பண்ணாலும் கணக்கு எடுப்பார். புழு பூச்சிகள் வரைக்கும், புரியுதா? அதுக்கு தான் பிடிக்காரு. பிடிக்கிற பிடியில் துவச்சி எடுத்து போடுவார். கை கால் எதுக்கடா கொடுத்துருக்காரு? உயிர் வாழ்கிறதுக்கு. மண்ணிட பெயலா சேட்டை பண்ணுதான் பார்த்தியா தமிழ்நாட்டில். கொடியை இவர் உட்கார்ந்த பிறகு கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது. இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஒவ்வொரு கட்சிக்காரனும் 100 கேஸு 500 கேஸு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஏற்றுத அளவுக்கு விளையாடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு, என்ன தப்பு? மொத்தத்திலே நீதிமன்றம் கோர்ட்டு நடக்கா 2 தரப்பு தான் கணக்கு வச்சு நடத்தியிருக்கணும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. இவன் எப்படின்னா செஞ்சு கூத்து வச்சுருக்கான். மொத்தத்திலே கவர்மெண்ட்டாக நியமித்து பூரா காகித பேப்பர் அச்சு அடித்து இவன் ஒரு 1550 அதிகாரியை நியமிச்சிருக்கான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா, டெல்லினா டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலம் 1500 அதிகாரியை நியமித்து வச்சு பூமியை அழிக்கிறதுக்கு, கையெழுத்து போட்டு திங்கிறதுக்கு இது கூத்தடிச்சிருக்கான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு தெரியாத அளவுக்கு, கணக்கு வழக்கு இல்லாமல் இப்போ கணக்கு வழக்குகளுக்கு ஓட்டி கேஸுகள் பூரா உள்ளே மோதுது. ஒரு நீதிபதி காலையில் டைமில் நீதிபதி ஒரு ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் பார்க்குற கணக்கில் ஒரு நாளைக்கு 1000 பெட்டிஷன் பேப்பர் வரும். அந்த பேப்பரை வர்ற பிரதிவாதி, இந்த வாதி, நொட்டுவாதி, செடிவாதி, அந்த வாதி, இந்த வாதி தூக்கி என்னையும் பாரு மோரை பாரு, இதில் வாய்தா எப்படியே 2 கையை காலை தூக்கி போட்டே வக்கீலை கூப்பிடுவான். இங்கே வா, உனக்கு பீஸ் வேணுமா, வாய்தா வாங்க. நான் போய்கிட்டே இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளையோட உல்லாசமாக இருக்கேன், நல்லா போட்டு நான் நக்கிக்கிட்டு அலைதேன். நான் வெளியே போய் அழிக்க வேண்டியிருக்கு. கடவுள் சொத்து, கடவுள் பூமியை போய் நம்ம அழிக்க வேண்டியிருக்கு. நான் அந்த வேலையை பார்க்க, நீ வழக்கறிஞர், நீ உள்ளே பெட்டிஷனை போட்டு ஆட்டிடு. எப்படி இதெல்லாம் ஒரு கூத்தாடா? கண்டார ஒளிமனை, இது ஒரு கூத்தாடா? ஏண்டா இல்லை பாய்ப்பைகளா இப்படியாடா சேட்டை? இல்லை கடவுள் உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சமாவது பொத்தி அமைதியாக கையை வர்ற அக்கம் பக்கமெல்லாம் தூக்கிக்கிட்டு போவான். அப்படியே அவுத்துட்டு முண்டத்தோடு போகிறான். இவர் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ளே உட்காந்துருந்தாலும் கடவுள் உட்காந்துருக்காரு, அமைதியாக போகணுங்கிறது அந்த எண்ணமே இன்னும் வரல. அப்போ அழிமாட்டம் சேட்டை கொடுத்தா அழிமாட்டம் சேட்டை பண்ணுதான், அழிமாட்டம் சேட்டை பண்ணுதான். அப்போ இவர் அழிச்சாருன்னு எப்படா இருக்கும்? கிராமம் சிட்டி கிராமத்தில் கண்ணீர் கூத்தலுமா? அப்போ அதுதான் அந்த கண்ணீர் கூத்தல் விடுவார். அப்போ தாண்டா அவங்களுக்கு கடவுள்னால் யாருன்னு தெரியும். அப்போ தாண்டா கடவுளை கையெடுத்து கும்பிடுவார். ஏன் சாமி ஓன் சாமி ஒயே ஏன் செத்தவனை போனவனை வீட்டில் வச்சு கொண்டாடிக்கிட்டு அங்கங்கே கட்டடங்களை கட்டி அது நிறையா கட்டியிருக்கான். ஒரு சொக்காரன் ஒரு இருக்கானா, ஒரு சொக்காரனா ஒரு ஜாதி இல்லை, அவன் ஜாதியில் நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருப்பான். அவனை பொண்டை ஆணும் பெண்ணும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு கெட்டடமாக கெட்டி போட்டு வரான். இதெல்லாம் சிட்டி கிராமத்தில் அதெல்லாம் அழைச்சி பார்க்கல. அங்கே கொடுக்குற குடுப்பில் தார்க்க மட்டும் கொடுத்து நச்சிடுவான். அதையும் பார்த்துக்கோங்கடா, புரியுதா? இது ஒரு விளக்கு தூண் போடுவான், ஒரு இதை போடுவான், செத்தவனை சிலையை அடித்து வைப்பான். இதான் ஏலே முட்டா பேல கம்முன்னு போங்கடா. ஐயனார்னா யாரும் தெரியுதாடா? மன்னர் ஆட்சியில் இருந்தவன், புரியுதா? ஐயா வரம் கொடுத்தாரு அவனுக்கு. ஐயர்னார்னா யாரும் தெரியுமா? 2 பொண்டாட்டியோட குளத்துக்கு கீழே வச்சு கும்பிடுதியா? அவன் குளத்துக்கு காவல், எல்லா பூமி காவலுக்கும் அவனுக்கு கொடுத்தாரு. அவனும் பொம்பளை பொண்டாட்டிகளை ஐயனார்னா ஐயப்பன்டா. இந்த கண்டார ஒளி வந்தேன் பூரா பொம்பளையில் மேய்ஞ்சிட்டு விட்டுட்டு போயிட்டான். வந்தவன் போனவன் பூரா வரம் கொடுத்த பூரா விட்டுட்டான். இப்போ அந்த அரசியல்வாதி எப்படி உட்காந்து பேப்பரை அடித்து எழுதானா? இந்த கண்டார ஒளிமை எப்படி செய்தான்? கூத்தடிக்கானா? கூத்தடிக்கானா? இதுதான் கூத்து. மூளை எது கொடுத்துருக்காரு? கடவுள் பூமி விவசாயம் கொடுத்துருக்காரு, அழிக்கக்கூடாது. அதுகளை இந்த விவசாயத்தில் உள்ளது எத்தனையோ பறவைகள் விலங்குகள் எல்லாம் சாப்பிடுற உணவு இருக்குது, நமக்கு இருக்குது, ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அதை நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்னு போனோம். விளையுதா மில்லு தொழிற்சாலை போடு, நமக்கு வருமானம் வரும், வரி கட்டுவான். நம்ம நாற்காலி சேரில் உட்காந்து மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் நம்ம ஆட்டுவோம்னு ஆட்டுதான். ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் குண்டு ஊசியும் எலுமிச்சம்பழம் கனியும் செத்த பேப்பருக்காட பணம் அதில் எரிதார். குண்டு ஊசியும் எலுமிச்சம்பழம் கனியும் 2ஐயும் சேர்த்து எரிதார். என்ன தெரியுமா? கெட்டாக வச்சுட்டு போகிறவனுக்கு மண்டையில் குத்தும், கண்ணில் குத்தும், வாயில் குத்தும், உன் உயிர் தடத்தில் புடுக்களையும் பெண்ணுக்கு அந்த இடத்துலையும் குத்தும். இது ஓப்பனாக விட்டோம்னா சிரிப்பான். என்ன சாமி இப்படிலாம் கணக்கு போடுதான்னு? சாமி கடவுள் படைக்காரு. உன் உடம்பு பாக்ஸ் வரைக்கும் நீ உள்ளே ஓட்டி நக்கு வரைக்கும் நாங்கள் கணக்கு போட்டால் தாண்டா சாமி. முட்டா பேலை, நீ ஓட்டி நக்கி போகிற வரைக்கும் நாங்கள் கணக்கு போட்டால் தான் சாமி. கடவுள் நீதிமான் கணக்கு போடுதார். உன்னை படிச்சு விட்டார்ல, அகம்பாதம் முடிச்ச வேலை, அநியாயம் முடிச்ச வேலை. இல்லை கோர்ட்டில் சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு. இதில் வந்து நாங்கள் விஷ்ணு பிரமா 3 பேர் நிற்கிற இடத்துல கிரிமினல் ஓடும், சிவில் ஓடும், புரியுதா? அதான் ஓப்பன் ப்ளஸில் நீதிமன்றமாக நடத்திக்கிட்டு இருக்காரு, கணக்கு கொடுக்காரு. புரிஞ்சுனாடாங்கடா முட்டா பேல? மண்டே திரிக்கான், மண்டே மூளை கசக்குதான்.
கண்டாரோலி வேணாம் குத்திடுவார், போய் குண்டு ஊசி வச்சு குத்தி குடலு கிடலாம் வெளியே தெளிடும். ஒழுங்காக போங்கடா முட்டா பேலை. திங்கியல வட்டில் தட்டில் இலை போட்டு திங்கியல. அந்த பூமியை மதி, கடவுள் கொடுத்த பூமியை மதி. ஆணும் பெண்ணும் பூமியில் விளைஞ்சி வர்றது சாப்பிடுதே இல்லைடா. கண்டார ஒளிமனை ஆணும் பெண்ணும் அந்த பூமியை தொட்டு கும்பிடுறா முட்டா பேலை. மூக்கை திரிச்சுக்கிட்டு அலைதான் கண்டார ஒளிமை. மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டவன் பூரா 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் பார்க்குற 10ஆம் நம்பர் பார்க்குறவன் திரிச்சு குண்டியை தூக்கிட்டு அலைதான். அந்த குண்டிலையும் புடுக்களையும் சூடு வச்சு ஆக்கணும்டா. அப்படியே ரணவழி துடிக்க விடணும்டா. அதான் சிட்டி கிராமத்தை அடைப்போம்னாரா. அதெல்லாம் பார்டர் எப்படி போடுதாரும் பாரு. அடைச்சி அப்படியே கெச்சு போட்டு எடுப்பார். கெச்சு போட்டு எடுக்கிற இவர் தான் எடுப்பார். இவர் தான்டா வருவார். இவரே வானரப்படையிட்ட பேசுவார். இல்லை இதில் அடடா, இந்த சுற்றி அடடா, இந்த குளத்தில் சுற்றி அடடா, இன்னும் நில்லுங்கடா, ஆனால் பாடுற நில்லுங்கடா, ஒரு கூட வெளியே போகக்கூடாதா. ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அது கொஞ்சம் இறைய போடுங்கடா, அதில் அறுத்து அது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கடா, அது சாப்பாடு கொடுப்பாரு. நாய்களுக்கெல்லாம் அங்கங்கே நாய்க்குட்டி டைகர்களுக்கு இவங்க முதல் வந்ததுமே அங்கங்கே டென்ட் போட்டுருவான். அதுகளுக்கு சாப்பாடு உணவு சாப்பிடும். இயற்கையில் ஏறி அடிக்கும். எப்படி பாடாப்படுத்தான் நாய்க்குட்டியை டைகரை. அது இயற்கையில் சரி அப்படியே சாப்பிட்டு உணவுகளை சாப்பிட்டு அப்படியே வானரப்பட பார்த்து ரசித்து காணொலியில் விடுவான். அதை பாருங்கடா, கண்டிப்பாக நடக்கும். அது கண்டிப்பாக வரும். நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு இயற்கையில் சாப்பிட்டு விளாண்டு அது பேசும். நாய்க்குட்டி பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த வாய்த்தன்மை கொடுத்துருவார். வானரப்படா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் நல்லா சாப்பிடுதோம், நல்லா எங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் இனப்பெருக்கத்தை நல்லா பார்த்துக்கோ, சாப்பாடு போடு. எங்கள் ஐயா கொடுத்துருக்காரு பூமியில் விளைச்சல், அதை விளைஞ்சது எங்களுக்கு அங்கங்கே குடிசை போட்டு எங்களுக்கு வச்சிரப்பா சாப்பாடுன்னு அது வாயிட்டு கேட்கும்டா. முட்டா பேலை, காமுட்டா பேலை, சொரிமண்டா பேலை, கண்டார வலிமனை. பத்திரப்பதிவில் வெளியில் பத்திரம் வென்று இந்த சார்பாளர் இவனுங்களுக்கெல்லாம் குண்டியில் புடுக்கலையும் குண்டிலையும் சாணம் வைப்பார், சூடு வைப்பார். அப்போ தாண்டா தாயொலி வரும் வேணா உங்களுக்கு, அப்போ தாண்டா வினையே வரும். முக்கால் சேத்தியம் வர்றா போய் தள்ளுதான் கேஸு. எப்படி நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ சீர்காழி சிதம்பரத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ கேஸ் ஏறுது கொடியை தூக்கி. அப்போ எவ்வளோ அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை. இவனெல்லாம் என்ன செய்யணும், புடுக்கலையும் குண்டிலையும் சாணம் வைக்கணும். சாணம் வச்சா தாண்டா சரி வரும். முக்கால் சேத்தியம் ஓப்பன் பிளஸில் வரும் அரசியல்வாதிக்கு. அப்படியே நெஞ்சு அறுத்து போடுவார், நெஞ்சு ஈரக்குலையை வெளியே இழுத்து போட்டுருவார். முக்கால் சேத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.